ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையின் முழு உடல் பரிசோதனை மையத்தில் டைட்டானியம் பரிசோதனை திட்டம் துவக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் என்ன திட்டம், இதன் மூலம் பொதுமக்கள் எவ்வாறு பயன் அடைய முடியும் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை கேட்டு பெறுவோம். எமது செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன், இந்த டைட்டானியம் பரிசோதனை திட்டம் சொல்வது என்ன? இந்த திட்டத்தை பொதுமக்கள் எப்படி பயன்படுத்திக்க முடியும்? இந்த திட்டத்துக்கு ஏதாவது ரொக்கம் கட்ட வேண்டி இருக்குமா? முழு விவரங்கள் என்ன? ஏற்கனவே தமிழக அரசின் சார்பில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகளில் அதிநவீன உடற்பரிசோதனை திட்டமானது செயல்பாட்டில் இருந்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 1000 ரூபாய் முதல் 4000 ரூபாய் வரைக்கும் பல்வேறு வகைப்பாட்டின் அடிப்படையில் பல்வேறு விதமான பரிசோதனைகளை குறைந்த செலவில் மேற்கொள்வதற்காக இந்த திட்டம் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது. தனியார் நிறுவனங்களோடு மருத்துவமனைகள் மற்றும் ஆய்வகங்களோடு ஒப்பிடுகையில் இதற்கான கட்டணம் என்பது வெகு குறைவு என்பதன் காரணமாக ஏராளமான மக்கள், நடுத்தர மற்றும் விளிம்பு நிலை மக்கள் தங்களுடைய உடற்பரிசோதனைகளை இங்கே மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் கடந்த காலங்களில் பார்த்திருந்தோம். இந்த நிலையில் தான் புற்றுநோயை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் முன்கூட்டியே புற்றுநோயை கண்டறியக்கூடிய பட்சத்தில் உடனடியாக அந்த நோய் பாதிப்பில் இருந்து மீள முடியும் என்பது மருத்துவ உலகத்தினருடைய கருத்தாக இருந்து வருகிறது. ஆனால் பெரும்பாலான மக்கள் பார்த்தோம் என்றால் தாமதமாகத்தான் புற்றுநோய் இருப்பதையே கண்டறியக்கூடிய ஒரு சூழலில் அவர்களுக்கு உயிரிழப்பு உள்ளிட்ட பல்வேறு ஆபத்துகளும் ஏற்படக்கூடிய காட்சிகளை தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக இளம் தலைமுறையிடையே அதிகப்படியாக இந்த புற்றுநோய் பாதிப்புகள் ஏற்படுவதாகவும், குறிப்பாக ஆரம்ப கட்ட நிலையை கடந்து 3 மற்றும் 4வது கட்டத்தில் தான் அவர்களுக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருப்பதற்கான அறிகுறியே தெரிய வரக்கூடிய காரணத்தால் ஏராளமான உயிரிழப்பதாக ஒரு சமீபத்திய ஆய்வு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில தான் சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் இந்த புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறியக்கூடிய வகையில் டைட்டானியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசோதனை திட்டம் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறைந்த செலவில், அதாவது 2500 ரூபாய்க்கு இந்த பரிசோதனையை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் புற்றுநோய் கட்டி ஏதேனும் இருக்கிறதா என்பது தொடர்பான பரிசோதனையை எளிமையாக பெறக்கூடிய வகையில் இந்த திட்டம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 10 வகையான புற்றுநோய் பாதிப்பை கண்டறியக்கூடிய வகையில் இந்த திட்டம் என்பது இருப்பதாகவும், இந்த திட்டத்தின் காரணமாக ஏராளமான இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வயதுடையவர்களுக்கு புற்றுநோய் பாதிப்பு இருக்கிறதா என்பதை கண்டறிய முடியும் என மருத்துவ உலகினர் தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக இந்த பரிசோதனையை தனியார் மருத்துவமனைகளிலேயோ இல்லை ஆய்வகத்திலேயோ மேற்கொள்ள வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 20,000 ரூபாய் செலவாகக்கூடிய ஒரு சூழலில் இந்த சம்பந்தப்பட்ட இந்த மருத்துவமனையில் பார்த்தோம் என்றால் அதிநவீன உடற்பரிசோதனை திட்டத்தின் கீழே கொண்டு வரப்பட்டிருப்பதன் காரணமாக குறைந்தபட்சமாக 2500 ரூபாயை பொதுமக்கள் கட்டினால் போதும் முழுமையாக அந்த புற்றுநோய் பாதிப்பு இருக்கிறதா என்பதை கண்டறியக்கூடிய வகையில் இந்த திட்டம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் கடந்த சில நாட்களில் மட்டும் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்றிருப்பதாக மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே வரும் நாட்களில் புற்றுநோய் பாதிப்பு இருக்கிறதா என்பதை முன்கூட்டியே கண்டறியக்கூடிய வகையில் இந்த திட்டத்தை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக இத்திட்டம் ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் தமிழக சுகாதாரத்துறையின் சார்பில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இனி வரும் நாட்களில் மற்ற மருத்துவமனைகளுக்கும் இத்திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான அனைத்து பணிகளையும் சுகாதாரத்துறை முழுவீச்சில் ஈடுபட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தற்போதைய நிலையில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் இத்தாலியிலிருந்து அதிநவீன உபகரணங்கள் வரவழைக்கப்பட்டு அந்த உபகரணத்தின் மூலமாக புற்றுநோய் பாதிப்பை ஆரம்ப காலகட்டம், அதாவது ஸ்டேஜ் 1 மற்றும் ஸ்டேஜ் 2விலேயே கண்டறியக்கூடிய வகையில் 10 வகையான புற்றுநோயை கண்டறிவதற்கான இந்த கருவி என்பது கொள்முதல் செய்யப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சமாக 2500 ரூபாய் செலவு செய்து இந்த சிகிச்சையை பரிசோதனையை பெற்றுக்கொள்ளலாம் என மருத்துவமனை சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாய்மானவன். இந்த டைட்டானியம் பரிசோதனை திட்டம் இதை பொதுமக்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதே விஷயத்தை தொடர்பாக கூடுதல் விவரங்களையும் பல்வேறு தகவல்களையும் பகிர்ந்திருக்கிறாரு டாக்டர் அனந்தகுமார். அவர் இந்த திட்டம் பற்றி என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கேட்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏஒய் அடலசன்ட் அண்ட் யங்கேஜ் பீப்புள், குறிப்பாக இளைஞர்களுக்கு, இளம் வயதினருக்கு முன்பெல்லாம் ஒரு 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய் மாதிரியான கட்டிகள் இப்போ இளம் வயதினருக்கும் வருது. அதுவும் ரொம்ப மாறுபாடோட தீவிரமாகவும் வருது.
ஸோ கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் பெரும்பாலாக இப்போ நம்ம பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையை எடுத்துக்கிட்டோம்னாக்கா அனைத்து சிகிச்சை முறைகள், சாதாரண சர்ஜரியிலேருந்து அட்வான்ஸ்டு ரோபோட்டிக் சர்ஜரி வரைக்கும், கீமோதெரப்பி, சாதாரண கீமோதெரப்பி மருந்துகள்லேருந்து டார்கெட்டட் கீமோதெரப்பி வரைக்கும், அதே போல் ரொம்ப நுட்பமான கதிரியக்க சிகிச்சை, லினாக் போன்ற அதிநவீன கருவிகள் கொண்டு சிகிச்சை தர்றது, இந்த மாதிரி புற்றுநோய்களுக்கான அனைத்து வகை சிகிச்சை முறைகளும் இங்கே இருக்குது. ஸோ மக்களோட இது என்னன்னாக்கா ஆரம்ப நிலையில், அதாவது ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி இதில் புற்றுநோயை நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது அது நிச்சயமாக பூரண குணப்படுத்துறதுக்கான அனைத்து சிகிச்சை முறைகளும் இருக்குது. ஸோ இப்போது மக்களுக்கு நாம் எவ்வளோ அறிவுரைகளும் போய் மக்களை தேடி மருத்துவம் மூலமாக வீடுதோறும் சென்று எவ்வாறு வாழ்வியல் முறைகளை நாம் வச்சுக்கணும், எதை சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, என்ன மாதிரி இருந்தாக்கா நமக்கு புற்றுநோய் வராது அப்படின்றத பல வகை அறிவுறுத்தல்கள் மக்களுக்கு கொடுத்தாலும் கூட சில வகை காரணிகள்னால், அதாவது ரேண்டம் சான்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க, சில மரபணு மாற்றங்களால் புற்றுநோய் வருவதை சில சமயங்களில் தவிர்க்க முடியாத நிலை ஏற்படுகிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ பல முறை டாக்டர் சொல்லுவாங்க, இந்த கட்டி உங்கள் உடம்புல பல மாதங்கள் ஏன் வருடங்கள் கூட இருந்திருக்கலாம், திடீரென்று அது வளர்ந்து இப்போ வெளியில் தெரியுதுங்க, நாம் அதுக்கு சிகிச்சை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு துரதிருஷ்டமான விஷயங்களை நாம் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி டார்மெண்ட்டாக இருக்கக்கூடிய கட்டிகளை நாம் வெறும் ஒரு சாதாரண இரத்த பரிசோதனை மூலமாக, அதாவது நம்ம உடம்புலேருந்து ஒரு 2 ml பிளட் எடுத்து ஒரு டெஸ்ட் பண்ணுறதன் மூலமாக என்னென்ன வகைகளை கட்டிகளை கண்டறிய முடியும்னு பார்த்து, அதை போல் 10 வகையான கட்டிகளை நம்ம உடம்புல கண்டறியறதுக்கான ஒரு பேக்கேஜ் தான் இந்த டைட்டானியம் பேக்கேஜ். ஸோ இது இந்த காலத்தில் மிகவும் அவசியமாகுது. இந்த பேக்கேஜ் ஆல்ரெடி தனியார் போன்ற பெரிய மருத்துவமனைகள்லையும் பெரிய லேப்கள்லையும் இதை விட ஒரு 10 மடங்கு அளவில் இது ஆல்ரெடி இருக்குது. இப்போ நம்ம தமிழக அரசின் முன்னெடுப்பான ஒரு இந்த திட்டத்தினால வெறும் 2500 ரூபாயில் இந்த பேக்கேஜை நம்ம மக்களுக்கு வழங்குகிறோம். இந்த டைட்டானியம் பரிசோதனை திட்டத்தை பொதுமக்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக மருத்துவர் தெரிவித்த பல்வேறு தகவல்களையும் நாம் பார்த்தோம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.